மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இந்த பகுதியில் அநேக முக்கியமான காரியங்களை கர்த்தர் தன்னுடைய போதிக்கிறார். இந்த 4:16 பார்க்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவும் இருக்கிறார் என்று சொல்லப்படவில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. Love is not God. அன்பு கடவுள் இல்லை, ஆனால் கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அன்பை தவிர வேறு ஒன்றும் அவரிடத்தில் இல்லை. அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு ஒரு ரொம்ப வித்தியாசமான அன்பு. அதை அகாப்பே அன்பு என்று அழைக்கிறார்கள். பாருங்கள், கணவன் மனைவியின் மேலே அன்பாய் இருக்கிறார்கள், மனைவி கணவன் மேலே அன்பாய் இருக்கிறார்கள். அது ஒரு விதமான அன்பு. பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் அன்பு வைக்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே அன்பு வைக்கிறார்கள். அது ஒரு விதமான அன்பு. நண்பர்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு வைக்கிறார்கள். அது ஒரு விதமான அன்பு. எல்லார் மேலும் அன்பு வைத்து ஏதோ சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது ஒரு விதமான அன்பு. ஆனால் ஒரு தாய் பிறந்த தன்னுடைய குழந்தை, அது பேசாது, நிற்காது, நடக்காது, உட்காராது, எல்லா அசிங்கமும் படுத்த இடத்துலையே தான் அது பண்ணும். பசிச்சா அழுகும், ஈரமானா அழுகும். அந்த குழந்தையை எடுத்து எந்த எதிர்பார்ப்பும் பதில் வினையும் குழந்தையிடத்திலிருந்து எதிர்பார்க்காமல் அந்த குழந்தையின் மேலே இவள் காட்டுகிற அன்பு இருக்கிறதே, அதுதான் கர்த்தருடைய அன்பிற்கு கொஞ்சம் பக்கத்தில் வரக்கூடிய அகாப்பே அன்பு. மனிதனுக்கு என்ன முடியும், என்ன தெரியும், என்ன செய்து கொள்ளுவான்? மனிதனால் எப்படி பரலோகத்திற்குள்ளே வர முடியும்? யோசித்து பாருங்கள். இவனை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி தன்னோடு கூட வைத்திருந்து தான் குடியிருக்கிற இடத்துக்கு அழைத்து கொள்ளுகிறாரே, அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு, அதுதான் கர்த்தருடைய அன்பு, அகாப்பே அன்பு. அந்த அன்பு எதையும் செய்யும், எதையும் கொடுக்கும். அந்த அன்பினால் எல்லாம் கூடும். அந்த அன்பு தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறது. அதுதான் அகாப்பே அன்பு. கர்த்தர் அப்பேற்பட்ட ஆழமும் நீளமும் அகலமும் உயரமும் சொல்ல முடியாத, நம்மால் கண்டுபிடிக்க முடியாத அவ்வளோ பெரிய அன்பினால் நம்மை அன்பு கூறுகிறார். சொல்லலாம், கர்த்தர் அளவிட முடியாத அன்பினால் என்மேல் அன்பு கூறுகிறார். அவர் அன்பு கூறுகிறார். சரி,
அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்று அறிய வேண்டும். அன்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அன்பு ஏதாவது செய்யணும்ல, இல்லைனாக்க அதை எப்படி புரிந்து கொள்ள முடியாது. அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? அதை யோவான் 3:16 நமக்கு சொல்லுகிறது. அந்த யோவான் 3:16 எல்லாரும் மனப்பாடமாக படித்து வைத்திருக்க வேண்டிய ஒரு வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனையே அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தர் அன்பு கூர்ந்திருக்கிறார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். எவ்வளவாய்? அளவிட முடியாத அளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். எப்படி தன்னுடைய அன்பை அவர் காட்டியிருக்கிறார் என்றால், தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், மனிதன் கெட்டு போகாமல், கெட்டு நரகத்திற்கு போகாமல், நித்திய நரகத்திற்கு போகாமல், சதா காலமும் எரிகிற அந்த நெருப்பிலே சாகாமல் வெந்து கொண்டே இருக்க வேண்டிய அந்த நெருப்புக்கு போகாமல், அங்கே போய் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு சதா காலம் நித்திய காலமாய் தேவனோடு கூடவே வாழ்வதற்கு, அந்த நித்திய ஜீவன் பூமியிலே அவரை ஏற்றுக்கொள்கிற முதல் நாளிலேயே ஆரம்பித்து இங்கே இருந்தே வழிநடத்தப்பட்டு முடிவிலே அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே அவன் போவதற்காக அவரை தந்தருளி, பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்த எல்லாவற்றிலும் ரொம்ப மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங் ஹிஸ் சன், அவரிடத்தில் இருந்த விலையேற பெற்ற ஒரே பொருள் தன்னுடைய குமாரனாகிய இயேசு. அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்திருக்கார். யாரும் தான் பிள்ளைய இன்னொருவருக்காக கொடுக்க மாட்டார். அதுவும் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் என்ன இருந்துச்சு? பாவம்தான் இருந்துச்சு. மனிதர்கள் எல்லாரும் பாவிகள். இதன் மேல் எப்படி அன்பு வரும்? அன்பு வராது. ஆனால் இந்த உலகத்தில் அவர் பாவிகள் மேல் அன்பு கூர்ந்தார். ஒருவேளை நல்லவன் ஒருவன் இருந்தால் அவனுக்காக ஏதாவது செய்வது ஒரு சந்தோஷத்தை தரும். ஒரு பொல்லாத மனிதனுக்கு எதை செய்வது? யாருக்கு விருப்பம் இருக்கும்? ஒரு மிக மோசமான ஒரு மனிதனை கொண்டு வந்து இவனுக்காக நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்னால் மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஒன்று செய்கிறேன், இவனை கொல்லாமல் இருக்கணும்னா முதல்ல துரத்தி விட்டுறேன் என்று சொல்லி துரத்தி தான் விடுவார்கள். யாருக்கும் கெட்ட மனிதர்களோடு நட்பு வைக்க பிடிக்காது. உறவு வைக்க மாட்டார்கள். பெண் கொடுக்க மாட்டார்கள். எந்த காரியமும் செய்ய மாட்டார்கள். பொல்லாதவர்களை, கெட்டவர்களை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் அன்பு கூர்ந்தாரே இந்த உலகத்தில், உலக மக்கள் மேல், பொல்லாத ஜனங்கள் மேல் கர்த்தர் அன்பு கூர்ந்தார். இப்படி இந்த யோவான் 3:16 சொல்லுகிறது. அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து என்ன செய்தார்? தன்னுடைய குமாரனை கொடுத்தார். அப்படி கொடுக்கப்பட்ட குமாரனை மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அன்பு கூர்ந்தார். அவர் முதலாவது அன்பு கூர்ந்தார் நம்மேல். நாம் அதற்கு பிறகு அன்பு கூர்ந்தோம். First he loved us, then only we loved him. அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். மனிதன் நரகத்திற்கு போகக்கூடாது. அவன் நித்திய ஜீவனை பெற்று தேவனோடு வாழ வேண்டும். பாவ மனிதர்கள் மேல் கர்த்தர் அன்பு கூர்ந்தார். உலக மக்களை அவர் தண்டிக்க விரும்பவில்லை. தண்டிக்கன்னா தண்டிக்கலாம், இதோடு அவ்வளவுதான். நான் பிசாசையும் கொல்ல போகிறேன், அழிக்க போகிறேன், மனுஷனையும் அழிக்க போகிறேன், முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லுவது சுலபம். ஆனால் அவருடைய பிள்ளை மனிதன், என் பிள்ளையை நான் விட முடியாது, என் பிள்ளைக எனக்கு முக்கியம், என் பிள்ளைகளை திருப்பி கொண்டு வரணும், என் பிள்ளைகளை நீதிமான்கள் ஆக்கணும், என் பிள்ளைகளை என் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், என் பிள்ளையுடைய அழிவை நான் விரும்பவில்லை. அதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையே அவர்
கொடுத்தார். இது தன்னுடைய அன்பை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்தது, ரட்சிக்கப்பட்டாச்சு, இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டாச்சு. ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கெல்லாம் நம்பர் கொடுக்கலாம். ஜெயிலெலாம் பார்த்தீங்களா, நம்பர் கொடுப்பாங்கள்ல கைதிகளுக்கு. நம்பர் 210 கூப்பிடு, 408 வா, எல்லாம் நம்பர். அப்படிலாம் அவர் சொல்ல, இவர் என்ன சொன்னார்? என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் என்று பிள்ளைக்குரிய ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 3:1 பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. சில நேரத்தில் இந்த உலகத்தில் என்னென்னமோ நடக்குது. நம்ம ஏதோ மரியாதையை, ஒரு அன்பை, ரெஸ்பெக்டை எதிர்பார்த்தா அந்த உலகத்துலேருந்து அதெல்லாம் கிடைக்காது. கொஞ்சம் உண்மை நீதியை எதிர்பார்த்தா அதெல்லாம் கிடைக்காது. இந்த உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. பாருங்க, கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பெரிய அன்பு. குப்பை தூசி மாதிரி கிடந்தோம், புழு மாதிரி கிடந்தோம், பாவிகளாய் கிடந்தோம், நம்மை மதிக்க யாரும் இல்லை. போகிறவன் வரலாம் சும்மா தான், சும்மனாச்சுக்கு பெரிய கார் போகிறான், ஆள் எப்படி தெரியுமா அப்படின்னு நம்மளை கிண்டல் பண்ணினவர்கள் இருக்கிறார்கள். எப்படி கிடந்தாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நம்மேல் அன்பு கூர்ந்தார். பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது, எல்லாம் சொல்லலாம், பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே கர்த்தர் என்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று நான் பார்க்கிறேன். பெரிய அன்புங்க. பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். பெரிய அன்பை கர்த்தர் பாராட்டி இருக்கிறார். பைபிள் சொல்லுது, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. லீகல் ஹயர்ஸ், பங்குதாரர், அவரிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமையுள்ளவர்கள். யூ ஆர் லீகல் ஹயர்ஸ், சுதந்திரர். எப்படி சுதந்திரர்? கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர். கிறிஸ்துவுக்கு என்னவெல்லாம் சொந்தமோ அத்தனையும் நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர். கிறிஸ்துவுக்கு என்னவெல்லாம் தேவன் கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது. நான் உடன் சுதந்திரன். கிறிஸ்துவ எதை எதை பெற்றுக்கொண்டார்? கிறிஸ்துவுக்கு என்ன குரங்கு இருந்துச்சு? நல்ல சுகதேகி. அந்த தூக்க முடியாத சிலுவையை தூக்கிட்டவர் எருசலேம் வீதியில் நடக்கும்போது அதை நேராக பார்த்த சரித்திர ஆசிரியர் எழுதி வச்சிருக்கிறாரு, நான் இங்கே ஒரு மனிதன் இருக்கிறேன், இருக்கிற எல்லா மனிதர்களிலும் நேர்த்தியான ஒரு மனிதன், ஆணழகன், வாட்ட சாட்டமான உடம்பு, நல்ல பலசாலி. ஆனால் அவன் என்ன செய்தானோ தெரியவில்லை. அவனை அடித்து நொறுக்கி ரத்தம் வழிய தூக்க முடியாத சிலுவையை அவன் தூக்கி கொண்டு நடப்பதை காண்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அவனுக்கு தெரியல, அவனுக்காக தான் அவர் அடி வாங்கியிருக்காருன்னு. நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார். நம் ஒவ்வொருவருக்காகவும் ரத்தத்தை சிந்தினார். நம் ஒவ்வொருவருக்காகவும் பிதாவை நோக்கி பேசினார். அன்பான பிள்ளைகளே, இதைவிட ஒரு பெரிய அன்பு உலகத்தில் பார்க்கவே முடியாது. பிசாசின் கிரியைகளை நமக்காக அழித்திருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரன் என்று அவரை பற்றி வசனம் சொல்லுகிறது. நமக்காக அழித்திருக்கிறார். நம்மால முடியாது, ஆனால் அவர் நமக்காக அவனுடைய கிரியைகளை அழித்திருக்கிறார். எல்லாம் சொல்லலாம், தேவன் எனக்காக, எனக்காக, என் நல் வாழ்வுக்காக, என் குடும்பத்துக்காக பிசாசின் கிரியைகளை அழித்திருக்கிறார். இதெல்லாம் மறக்கக்கூடாத சத்தியங்கள். எப்பயும் ஞாபகத்தில் நீங்கள் வச்சிருக்கணும். பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்திருக்கிறார். எனக்கு விரோதமாக பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் அவனை கட்டுறேன், இயேசுவின் நாமத்தில் துரத்துறேன், இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள என் பிள்ளைகளை கொண்டு நான் ஓடி வர்றேன் எல்லாம் சொல்லணும். எல்லா வசனமும் இருக்கிறப்ப ஒன்றும் செய்யாமல் துக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை.
எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி வசனங்களை அறிக்கை செய்து நீங்கள் வெற்றியோடு வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. எல்லாம் சொல்லலாம், நிலைத்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட போது அன்றைக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்தார். அந்த அபிஷேகம் நிலைத்திருக்கிறது. ஏதோ சில பாவங்கள், சின்ன தப்புகள் பண்றப்ப கூட அந்த அபிஷேகம் போகாது, அது அங்கதான் இருக்கும். அது உள்ள இருந்து நம்ம கிட்ட பேசும். டேய், நீ பண்ணது தப்பு, விடு, அது சொல்லும். அம்மா, நல்ல மனசு மாறு, அது சொல்லும். அந்த அபிஷேகம் உள்ளே நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. சொல்லலாம், அது சத்தியம், அது நிலைத்திருக்கிறது, அது போதிக்கிறது. வேறு யாரும் போதிக்க வேண்டியதில்லை. ஆமா, யார் உங்ககிட்ட இந்த பாரு எல்லாம் தப்பு, எல்லாம் மாத்து அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால அவர் சொல்லிடுறார். உள்ள இருக்க அபிஷேகம் போதித்து விடுகிறது. நீ ஒழுங்காகு, நீ நல்லாரு, தப்பா பேசாத, ஒழுங்கா பேசு, போய் வேலையை பாரு, சும்மா படுத்து படுத்து தூங்காத, வேலையை பாரு, விசுவாசம் வை என் மேல. எல்லாம் அந்த அபிஷேகம் போதிக்கிறது. கர்த்தர் உள்ள இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதை தேவனுடைய அன்பு நமக்காக செய்திருக்கிறது. அடுத்தது கர்த்தர் சொல்றாரு, நாம் பயமில்லாமல் வாழ்வதற்கான வழியை அவர் செய்திருக்கிறார். இந்த 1 யோவான் 4:18 பாருங்க. 18, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயம் இருக்கா? எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கா? பொருளாதாரத்தை குறித்து பயம் இருக்கா? என்ன பயம் இருக்கிறது? நீங்கள் இன்னும் தேவ அன்பிலே பூரணப்படவில்லை, அதனால தான் பயம். கர்த்தர் மேல் செலுத்த வேண்டிய அன்பை நீங்கள் செலுத்தவில்லை, அதனால தான் உங்களுக்கு பயம். தெரியுதா? எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் என் கணவர் எனக்கு விரோதமாக எதையுமே செய்ய மாட்டார் என்று எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும். ஏன்? பூரண அன்பு நான் வச்சிருக்கேன். அதனால் எனக்கு பயமெல்லாம் கிடையாது. அவர் என் கூட தான் இருப்பார், என் சைடு தான் இருப்பார், எப்பயும் என்னை கைவிட மாட்டார், எனக்கு சரியாக தான் போதிப்பார், சொல்லி தருவார், என் கூட உட்காந்து ஜெபம் பண்ணுவார். அவர் ஒரு நாளும் என்னை விட்டு போக மாட்டார். எல்லாம் எனக்கு தெரியும். பூரண அன்பு. உங்களுக்கு கர்த்தர் மேலே பூரண அன்பு இருக்கா? அவர் உங்களை விட்டு போக மாட்டார். அவர் உங்களுக்கு எதையோ நன்மையை செய்யாமல் இருக்க மாட்டார். உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் பூரண அன்பு உங்களுக்கு அவர் மேல் இருக்கிறதா? அவர் வைத்திருக்கிறார், எனவே உயிரையே கொடுத்து விட்டார். உங்களுக்கு அவர் மேல் அன்பு இருக்கிறதா? பயம் இருந்தால் உங்கள் அன்பு இன்னும் பூரணப்படவில்லை. ஏன் பயப்படுறீங்க? தேவன் மேல் அன்பு இருந்தால் பயமே இருக்காது. நீங்க சிங்கத்தை போல தைரியமா இருப்பீங்க. கர்த்தர் மேல் அன்பு இருந்தால் நீங்க சொல்லுவீங்க, என்னை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு தெரியுமா, இந்த யூதர்கள் இருக்காங்களே, அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்களா? அவங்க சொல்லுவாங்களாம், என்னை பார்த்துக்கிறது அவர் வேலை, அவர் கவனிச்சுக்குவார். எனக்கு எந்த ஆன்சைட்டியும் இல்லை, டென்ஷன் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஒரி இல்லை, நான் எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாம் அவர் பார்த்துக்குவார். நான் அவர் பிள்ளை, அவரை தவிர வேற எங்கேயும் நான் போனதில்லை, என்னை எப்படி அவர் பார்க்காம இருப்பார்? அவர் என்னை கவனித்துக் கொள்வார், அப்படி சொல்லுவாங்களாம். அன்பானவர்களே, பூரண அன்பு இருக்கிறதா? சொல்லலாம், பூரண அன்பு எனக்குள்ளே நான் வளர்த்து கொண்டே இருப்பேன், பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்.
அவர் எனக்காக எல்லாம் செய்து முடித்தவர். ஆமா, அந்த அன்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியால், 4:19 பாருங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, வசனம்னா ரொம்ப பிடிக்கும்பா, ஆனால் அவர் ஏன் தான் என்னை இப்படி பொரிக்கஞ்சட்டியில் போட்டு வறுத்து வறுத்து பொரிக்கிறாரோ தெரியலங்க. கர்த்தரா அப்படி போட்டு உன்னைய பொரிக்கிறாரு? உன்னைய பொரிக்கிறது பிசாசு. எப்படியாவது உனக்குள்ள இருக்க அந்த இயேசுவை வெளியே பிடுங்கி எடுக்கிறதுக்கு அவன் அத்தனை வேலையும் செய்கிறான். இயேசு நாமத்தில் ஓடு அப்படின்னு அவனை துரத்தி விடுறதை விட்டுட்டு கர்த்தரையை போட்டு பொரிக்கஞ்சட்டியில் பொரிச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்தா கூட பரவாயில்ல, எண்ணெய் ஊற்றாமல் வெறுஞ்சட்டியில் போட்டு என்னை சுடுறாரு. இப்படிலாம் பேசி கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். இதை விட அதிகமாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, பி கேர்ஃபுல். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்து தன் ஜீவனை கொடுத்தார், தன் இரத்தத்தை சிந்தினார், நமக்காக நரகத்திற்கு போனார், ஆக்கினை தீர்ப்பை அடைந்தார், நம்முடைய எல்லா பாவங்களையும் அள்ளி கொண்டு போய் அங்கே நரகத்திலே போட்டு விட்டார். அவர் மேல, அவரை பற்றிய அறிவு கூட வேண்டும், அவர் மேல் அன்பு பெருக வேண்டும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். உங்க முடி, தலையில் இருக்க முடிக்கெல்லாம் நம்பர் போட்டு வச்சிருக்காராம். எங்க ஒய்ஃப் எல்லாம் சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் என்னைக்காவது உங்க முடியை எண்ணி பார்த்துருக்காங்களா? பார்த்தாங்களா? இல்லை. எங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, உங்க ஒய்ஃபை என்னைக்காவது உங்க தலைமுடியை எண்ணி பார்த்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் கர்த்தர் நம்பர் போட்டு வச்சிருக்காரு. 1வது முடி, 100வது முடி, 1000வது முடி, 10,000வது முடி, அதை கூட எண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. முடி கொட்ட வேண்டாம்னா ஜெபம் பண்ணுங்க. இயேசு நாமத்தில் முடியை கொட்டக்கூடாது சொல்லுங்க, சொல்லி பாருங்கங்க. நீங்கள் எதை விசுவாசிக்க போகிறீர்கள்? எல்லாம் கண்ட நெகட்டிவ் டாக்ஸ், பிற்போக்காக ஜனங்கள் பேசுகிறதை கேட்டு ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும், இதுக்கு பயமா இருக்கு, அதுக்கு பயமா இருக்கு. உனக்கு எல்லாம் நடக்கும் கட்டாயம். நீ தான் பயந்தையே. நான் மிகவும் பயந்தது எனக்கு நேரிட்டது. மகா பெரிய பரிசுத்தமான்னு சொல்றான். ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் அவங்க ஜென்ம நாள்ல பலி செலுத்தி கர்த்தரை சந்தோஷப்படுத்திய அவ்வளோ பெரிய பரிசுத்தமான் சொல்றான், நான் மிகவும் பயந்தது எனக்கு நேரிட்டது. பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றார், பயம் வேதனையுள்ளது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கர்த்தர் மேல் பூரண அன்பு வைக்க வேண்டும், அப்போது பயம் உங்களை விட்டு போகும். நன்றாக ராஜா போல, ராணி போல உங்களால் வாழ முடியும். நான் அன்பு கூறுறேன் கர்த்தர் மேல. அன்பு கூர்ந்து நீங்கள் அவருக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? 1 யோவான் 4:21 பாருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஓகே, அவருடைய அன்பை தியானிச்சாச்சு. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு? அவர் சொல்றாரு, சகோதரனிடத்திலே அன்பு கூறு, மனிதர்கள் மேல் அன்பு கூறு, இந்த பூமியில் இருக்கிற சகோதர சகோதரிகள் மேலே நீ அன்பு கூறு. தான் கண் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 4:20 அப்படி சொல்லுகிறது. தன் பிற்பகுதி, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? சகோதரன் மேல் அன்பு இருக்கா? இந்த பூமியிலே வாழ்கிற மக்கள் மேல் அன்பு இருக்கிறதா? அன்பு இல்லைன்னா நீங்க எப்படி கடவுள் மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னு உங்களை ஏத்துக்க முடியும்? அன்பு கூர்ந்து என்ன செய்ய வேண்டும்? ஒரு நேரம் சோறு போடணுமா? அன்பு கூர்ந்து என்ன செய்ய வேண்டும்? ஒரு சேலையை வாங்கி கொடுக்கணுமா? ஒரு வேட்டியை வாங்கி கொடுக்கணுமா? அன்பு கூர்ந்து என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்கு போறீங்க, அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாதே. ஆத்மா விலையேற பெற்றது. அந்த ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கண் காணாத தேவன் மேல் எப்படி அன்பு கூறுவீர்கள்? கண் கண்ட மனிதன் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறான்.
மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நடக்கிற சில காரியங்களை பார்க்க முடியல, கேட்க முடியல, அவ்வளோ மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. சின்னவனும் அப்படி இருக்கிறான், பெரியவனும் அப்படி இருக்கிறான், ஓட்டாண்டி அப்படி இருக்கிறான், பதவியிலே மேலே இருக்கிறவனும் அப்படி இருக்கிறான், எல்லாரும் அப்படி வாழ்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் அன்பை கொடு, அவனுக்கு அன்பை காட்டு, அவனுக்காக ஒரு ஜெபம் பண்ணு, முடியும்னா போய் சுவிசேஷத்தை சொல்லு, முடியும்னா ஒரு பேப்பரை கையில கொடு, ஒரு புதிய ஏற்பாட்டை கொடு, சகோதரன் மேல் அன்பு கூறு, அன்பு கூர்ந்து அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்திவிடு. உண்மையான அன்பு சுவிசேஷத்தை அறிவிக்கும். 1 யோவான் 2:5 பாருங்க, 2:5. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். வசனத்தை சும்மா கேட்டு போறது இல்ல, அதை கை கொள்ள வேண்டும். வசனத்தை கை கொள்ளுகிறவன் அவன்தான் பாருங்க உண்மையான அன்பு கர்த்தர் மேல் வைத்திருக்கிறவன். அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பு தேவன் மேல் வைக்கிற அன்பு ஆழமான அன்பு. யாருக்கு மன்னிக்கணுமோ மன்னியுங்க, யாருக்கு உதவி செய்யணுமோ உதவியை செய்யுங்க, யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணுமோ அறிவியுங்க, என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. யாங்கிச்சோ என்ற ஒரு மனிதர் தென்கொரியன் தேசத்திலே இருந்தார். ஒரு முறை அந்த மனிதனை பார்க்க ஒரு பெண் தன்னுடைய வீல் சேர்ல சக்கர நாற்காலில் உட்காந்துட்டு வந்தா. அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்றதுக்கு போனார். ஜெபம் பண்ண போனோன்னா கர்த்தர் சொன்னாராம், இவ எந்திரிச்சு நடக்கணும்னா இவ பாவத்தை, இவளுக்கு மற்றவங்க செஞ்ச பாவத்தை அவ மன்னிக்கணும் முதல்ல, அப்பதான் இவளுக்கு சுகமாகும்னு சொன்னாராம். உடனே இவர் ஜெபிக்க போறதை நிறுத்திட்டு அந்த அம்மாட்ட கேட்டாராம், ஏம்மா நீ யார் மேலேயா கோவமா இருக்கியா, சண்டையா, யாருக்கா நீ மன்னிக்கணுமான்னு கேட்டாராம். உடனே அந்த அம்மா சொல்லிச்சோம், ஆமா அப்படின்னு. யாருன்னு சொன்னா என் புருஷன் தானு. ஆட புருஷனா, அவனை மன்னிக்கிறதுல என்னம்மா கஷ்டம், மன்னிமா, அவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல மன்னிமான்னு சொன்னாராம். அது சொல்லிச்சான், ஐயா உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது, அவன் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி என் 7-8 பிள்ளைகளை விட்டுட்டு இன்னொரு பொம்பளை கூட்டிட்டு ஓடி போயிட்டான், வரவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் வரல. இந்த 7-8 பிள்ளைகளுக்காக வீடு வீடா போய் நான் வேலைக்காரி வேலை செஞ்சேன், நான் சாப்பிட்டும் சாப்பிடாம என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தேன், படிக்க வச்சேன், என் பிள்ளைங்க 7-8 பேர் இன்னைக்கு நல்லா இருக்காங்க, அவனை மட்டும் மன்னிக்க சொல்லாதீங்க, வேற எதை வேணாலும் சொல்லுங்க, அவனை போய் மன்னிக்க சொல்றீங்க அப்படின்னுச்சான். அவர் பார்த்தாராம், ஆமா இந்த சக்கர நாற்காலியை விட்டு எந்திரிக்கணுமா வேண்டாமான்னு கேட்டாராம். எந்திரிக்கணும், வேற வழி இல்லை, நான் சொல்லல, அவர் சொல்றாரு. நான் எனக்கு தெரியுமா நிலைமை இப்படி இருக்குன்னு, தெரியாதுல்ல, அவர் தான் சொன்னாரு, அவர் தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, நான் என்ன செய்ய, சக்கர நாற்காலியை விட்டு எந்திரிக்கணும்னா நீ என்ன செய்யணும், மன்னிக்கணும், நீ அவனை மன்னிக்கணும். சரி மன்னிச்சு தொலைகிறேன், மன்னிக்கிறேன், சரி மன்னிச்சுட்டேன், ரைட், இப்போ இன்னொன்று சொல்லு, என்ன சொல்ல, நான் உன்னை நான் என் புருஷனை நேசிக்கிறேன், என் புருஷனை நேசிக்கிறேன்னு சொல்லு. மன்னிக்க சொன்னீங்க, மன்னிச்சுட்டேன், அதை நான் நேசிக்கிறேன், எப்படியா அவன் மேலே நேசம் வரும், அந்த பேச்செல்லாம் சொல்லாதீங்க, நேசிக்கலாம் என்னால் முடியாது. அம்மா இந்த சக்கர நாற்காலியை விட்டு எந்திரிக்கணுமா வேண்டாமா, எந்திரிக்கணும், எப்போ பார்த்தாலும் நீ இதையே சொல்லி பயமுறுத்துற, எந்திரிக்கணும் தானே வந்திருக்கிறேன், அன்பெல்லாம் கூற முடியாதுங்க. சரி அப்போ எப்படியே இரு, நான் போகிறேன், இல்லை 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 நான் அன்பு கூறுறேன், சரி எங்கள் வாயை திறந்து சொல்லு, என் புருஷனை நேசிக்கிறேன், நல்லா சொல்லு, நல்லா தான் சொன்னேன், இல்லை நீ நல்லா சொல்லு, ஆண்டவரே என்னை மன்னிக்கணும் சாமி, இவர் பண்ணதெல்லாம் தப்பு, அதனால் நான் வேதனையில் அந்த ஆளை வெறுத்தேன்,
இப்ப நான் எந்திரிக்கணும், நல்லா இருக்கணும், நான் நிஜமாவே அவரை மன்னிக்கிறேன், அன்பு கூறுகிறேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி அறிக்கை பண்ணாங்க. உடனே அவர் சொன்னார், இயேசு நாமத்தால் எழுந்து நட. எந்திரிச்சிச்சு, நடந்து போயிடுச்சு. அன்பு கூறுறதெல்லாம் கஷ்டம் தாங்க, நான் ஒன்றும் சுலபம்னு சொல்ல வரல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அன்பு கூற வேண்டும், நீ நன்றாய் இருப்பதற்காக, இந்த பூமியிலே நீ நீடித்த நாட்கள் நிலைத்து வாழ்வதற்காக, நீ சகல செல்வமும் பெற்று சம்பூர்ணமாய் வாழ்வதற்காக, நித்திய ஜீவன் ஒரு ஆறு போல புறப்பட்டு ஓடுவதற்காக நீ கட்டாயமாக மன்னிக்க வேண்டியதை மன்னிக்கணும், அன்பு கூற வேண்டியதை அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், நல்லது. மனிதர்களிடத்திலே அன்பு கூற வேண்டும். ஓகே ஓகே, காட் பிளஸ் யூ. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் உண்டு. மற்ற பூமிக்குரிய வாழ்க்கையிலே பணம் சேர்க்கிறது, படிக்கிறது, பெரிய வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, அழகான பெண் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறது, நல்ல குடும்பத்தை நடத்துறது, நிறையா பிள்ளைகளை பெற்றுக்கிறது, அப்புறம் அவங்கள படிக்க வச்சு கரையேற்றி இதெல்லாம் செய்கிறது அவசியமாக இருக்கிறது. அது அவசியம் இல்லைன்னு நாம் சொல்லலை, அதெல்லாம் அவசியமாக இருக்கிறது. நமக்கு ஒரு வீடு வேணும், நமக்கு போக்குவரத்துக்கு ஒரு வாகனம் வேணும், நம்ம மற்ற ஜனங்கள் முன்னாடி நல்ல மரியாதைக்குரியவர்களாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் படிப்புலையோ பணத்துலையோ ஏதோ ஒரு அதிகாரியாக இருக்கிறதுலையோ ஏதோ ஒன்றில் இருந்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மரியாதைக்குரியவர்களாக இருக்கணும். அதெல்லாம் அவசியம்தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறது தான் உங்களை குறித்த வரையிலே முதலாவது மேன்மையான காரியம். மீதி எல்லாம் இருந்து இயேசு இல்லைன்னா, மீதி எல்லாம் இருந்து ரட்சிப்பு இல்லைன்னா, மீதி எல்லாம் இந்த உலகத்தில் இருந்தும் போகிறது நரகம்னா அவங்க மேன்மையை பாராட்டுகிறதுக்கு ஒன்றுமில்லை என்று தான் நான் சொல்லுவேன். அந்த அப்போஸ்தலனாகிய பவுலோட கூட சேர்ந்துக்கிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மையை பாராட்ட மாட்டேன்னு ஒருவேளை நானும் சொல்லிவிடுவேன். எனக்கு மேன்மையை பாராட்டுவதற்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு. நாங்கள் படிச்சிருக்கிறோம், பிஹெச்டி டாக்டரல் டிகிரி படித்தோம். அந்த காலத்தில் டிகிரி வாங்கிறது கஷ்டம். இந்த காலத்தில் காசு கொடுத்து கூட யாராவது எழுத விட்டு வாங்கிடுறாங்க. அந்த காலங்களில் பிஹெச்டி டிகிரி வாங்கிறது ரொம்ப கஷ்டம், செத்து பிழைக்கிற மாதிரி. ஒரு தடவை விட்டு ஒடியாந்துடலான்னு கூட நினச்சேன், போதும் எனக்கு மேலே வேண்டான்னு. ஏன்னா வர்ற ரிசல்ட், எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சால் ரிசல்ட்டெல்லாம் தப்பாக வந்திருக்கு. எனக்கே தெரியுது தப்புன்னு. எழுதுன்றாரு, எழுதவாது எனக்கு தப்புன்னு தெரியுது, எழுத மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். அப்புறம் இவங்களை வேறு வந்து பேசினாங்க, வாத்தியார்கிட்ட பேச வந்தாங்க. என்னதே உனக்கு பிரச்சனை அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு செக்ஷனில் பூரா ரிசல்ட் பூரா தப்பாக வருது, இது எப்படி எனக்கே தெரியுது தப்புன்னு அதையே எழுதுறது அப்படின்னு. அதை விட்டுறியா, மீதி எழுதியான்னாரு. ஒரே மாதத்தில் எழுதி முடிச்சுப்பிட்டேன். அது அவ்வளோ பெரிய போராட்டம் தான். அந்த காலத்தில் பிஹெச்டி டிகிரி வாங்கிறது கஷ்டம்தான். உலகத்திலேயே படித்து டிகிரி வாங்கிறதுல ஹையஸ்ட்டு பிஹெச்டி டாக்டரல் டிகிரி தான். ஆனால் இப்போ நிறையா வந்துருச்சு. அந்த காலத்தில் எங்கேயோ ஒருத்தர் தான் இருப்பாங்க, இந்த பிஹெச்டி டிகிரி வச்சுருந்தா எங்கே போனாலும் வேலை கிடச்சிரும். ஆனால் இப்போ தடுக்கி விழுந்தால் பிஹெச்டி டாக்டரல் டிகிரி வச்சுருக்கிற மேலே தடுக்கி விழுகிற அளவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த எஜுகேஷனல் இண்டெக்ஸ் அதிகமாகிக்கிட்டே போயிருந்திருக்கு, படிப்பின் அளவு கூடிக்கிட்டே போயிருந்துருக்குது. ஆனால் இப்போ எல்லாம் கெட்டிக்காரத்தனமாக உலக பிரகாரமாக டிகிரி வாங்குகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் தான் பிள்ளைகளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க. இவங்க படித்தது எப்படியோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்காதவங்க கூட பிள்ளைகளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வைக்கணுங்கிறாங்க. ஏன்னா இங்கிலீஷில் படிச்சுட்டு போனால் உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த சமுதாயத்தில் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்தா அது ஒரு மேன்மை. என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்குது அப்படின்னு அது ஒரு மேன்மை தான். எஸ், உண்மைதான், அது நல்லது. நான் தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த காலத்தில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லாம் கிடையாது. இந்த ஆட்கள் என்றைக்கு
தமிழ் வாழ்க அப்படின்னு ஹிந்தி ஒழிகன்னு சொன்னாங்களோ அந்த சமயத்தில் இங்கிலீஷையும் சேர்த்து ஒழிச்சிட்டாங்க. அதனால் நம்ம தமிழ் ஆட்கள் என்னவோ யோசித்தாங்க, இது ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லி ப்ரைவேட் ஸ்கூல் பூரா இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலெல்லாம் தமிழ் மீடியம். இந்த சமயத்தில் தமிழ் வாழ்க ஹிந்தி ஒழிகன்னாங்க, இங்கிலீஷையும் ஒழிச்சிட்டாங்க. இவங்க இங்கிலீஷை விட்டுருந்துருக்கணும், இது படிச்சுட்டு போகட்டும் விட்டுருக்கணும். அதாவது சுதந்திரம் அடைஞ்சப்ப அந்த காலகட்டத்தில் இங்கிலீஷ் தான் அஃபீஷியல் லாங்குவேஜ். எந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனாலும் இன்றைக்கி அப்ளிகேஷன் இங்கிலீஷில் தான் கொடுக்கணும், எந்த ஆஃபீஸில் போனாலும் சரி. அதை அப்படி தான் இருந்துச்சு, அந்த சுதந்திரம் அடைஞ்ச போது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து எல்லாம் அவன் ஹிந்தியில் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், நம்மளும் தமிழில் எழுதி கொடுன்ட்டான். கடைசிக்கு இங்கிலீஷ்க்கு இடமே இல்லாமல் போச்சு. அதனால் நம்ம ஊரில் இருந்த தமிழ்நாட்டில் இருந்த எல்லா ஆட்களும் ப்ரைவேட் ஸ்கூல் ஆரம்பித்தாங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான் போட்டாங்க. எல்லோரும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் போய் பணம் கட்டி படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக படிக்கலாம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஃப்ரீயாக படிக்கலாம். ஆனால் இவங்க காசு கொடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் போய் படிக்க வைக்கிறேன்பாங்க. ஏன்னா இது மேன்மை தெரியுது, எல்லாம் அவசியம்தான். அந்த தீர்மானம் நம்ம பொதுமக்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஆரம்பித்த, ப்ரைவேட் ஸ்கூல் ஆரம்பித்த பொதுமக்கள் மூலமாக தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நல்லது. அதுவும் இல்லாமல் தமிழ் ஆட்களுக்கு எப்போதுமே இங்கிலீஷ் மேலே ஒரு மோகமும் இருக்குது. அப்படிதானா, உண்மைதானான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஏன்னா ஆங்கில தமிழில் இப்போ நம்ம ஆட்கள் பேசுகிறதுல ஆங்கில வார்த்தைகள் அட்லீஸ்ட்டு 3 வார்த்தைக்கு ஒரு வார்த்தையாவது தமிழ் இங்கிலீஷ் வார்த்தையாக இருக்கும், இல்லை 4 வார்த்தைக்கு ஒரு வார்த்தையாவது இங்கிலீஷ் வார்த்தையாக இருக்கும். அது அந்த மோகம் இருக்குது. சைக்கிள் வந்து தமிழா இல்லை, பென்சில் அது என்னது தமிழா இல்லை, எல்லாமே ஃபேனு லைட்டு சுவிட்சு எல்லாமே ஆங்கில வார்த்தைகள். அதனால் அந்த ஆங்கில வார்த்தை ஆங்கிலத்து மேலே மோகம் இருக்கிறது. உலகத்தில் எங்கே வேணாலும் போய் பிழைச்சிக்கலாம். நான் வழக்கமாக யோசிப்பேன், அந்த பாபேல் கோபுரம் கட்டின போது பாஷைகளை தாறுமாறாக்குனதுனால ஒருத்தன் பேசுகிறது இன்னொருத்தனுக்கு தெரியாது, ஒரு நாட்டுக்காரன் பேசுகிறது இன்னொரு நாட்டுக்காரனுக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் என்ன பண்ணார், இந்த இங்கிலீஷ்காரன்ட்ட இவன் தான் உலக நாடுகள்லேயே அந்த காலகட்டங்களில் ப்ரொட்டஸ்டண்ட்டு நாடாக இருந்த ஒரு தேசம். ப்ராட்டஸ்டண்ட் நாடு ஒரு சின்ன தீவு தான். அந்த ப்ராட்டஸ்டன்ட் நாடு அவன் வந்து பைபிளை பிரிண்ட் பண்ணி கொடுக்கலான்ட்டான். கிங் ஜேம்ஸ் பைபிள்னு போட்டு இங்கிலீஷில் வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுதான் அஃபீஷியலாக டிரான்ஸ்லேட் ஆகி அவங்க தேசத்தில் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இன்றைக்கும் அதை தான் நான் படிக்கும்போது ஆரம்பத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை தான் வாசித்தேன். அதை வாசிச்சுட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம தமிழ் பைபிள் வாசித்தா இது நல்லா இருக்குது, அதை வாசித்தா நல்லா இருக்குது. அப்புறம் அந்த பழைய ஆங்கிலத்தில் எழுதியிருந்ததுனால டூயத்து கோயத்து அப்படியெல்லாம் போட்டிருக்கேன். அது என்னது நல்லா இல்லைன்ட்டு நினச்சி அப்படி தான் மற்ற வெர்ஷன்ஸ்லாம் வந்து புதிய டிரான்ஸ்லேஷன்லாம் வந்திருக்குது. ஆனாலும் அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை பீட் பண்ணுறதுக்கு இன்னும் இது வரைக்கும் ஒன்றும் வரல. அதை ஆங்கிலத்தில் நான் கூட சங்கீதம் 1 இந்த குழப்பமெல்லாம் இல்லாமல் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலான்னு டிரான்ஸ்லேட் ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இருந்தது போகிற அப்படி அழகாக இல்லை. கவிதை நயம்னு சொல்லுவாங்களே அதில் இல்லை. சரி இப்போ நல்லா இல்லைன்ட்டு விட்டுட்டேன். நான் இல்லாட்டி எதையாவது ஒன்று செஞ்சுருப்பேன், நான் செய்கிறதுக்கு ஆசை இருந்தது. ஓகே, அந்த ஆங்கிலம் நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு ஆங்கில மோகம் இருக்குதுன்னு சொன்னேன். இப்பொழுதும் கூட இங்கே இருக்கிற உங்களுடைய உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறவங்க 10th 11th 12th அதுக்கு மேலே காலேஜ் படிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு ஆங்கில கிறிஸ்தவ மூவி
திரைப்படம், ஆங்கில கிறிஸ்தவ மூவி. தமிழில் அது இல்லை, இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னாக்க நான் அதில் அனுப்பி விடுறேன். நான் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான வசனத்தின்படி எப்படி ஒரு ஆள் இருக்கணும், சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுகிறது, எப்படி அறிவிக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் அதில் இருக்கிற மாதிரி அதை பார்த்தா அப்படி இருக்குது. அது அமெரிக்க தேசத்தில் பைபிள் வாசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை மிரட்டுற, பயமுறுத்துகிற அப்பேற்பட்ட பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளை ஆகிட்டா ஸ்கூலில் விட்டு வெளியேற்றுறதெல்லாம் அங்கே இருக்குது. இப்போ அப்படி ஒரு சமுதாயத்தில் இருந்த இடத்துல ஒரு பொடி பையன் அவன்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு. இவனுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் இல்லை, இவனுக்கும் அந்த இதுக்கு அதாவது சுவிசேஷாரிக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ஏதோ கர்த்தர் பேசியிருக்கிறாரு. அதை இயேசுவை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். வீட்டில் விட மாட்டேன்றாங்க. வீட்டுக்கு தெரியாமல் சர்ச்சுக்கு போனான்னா அங்கே பார்த்தானா எங்கேயும் யார்கிட்ட என்னமோ பேசினான்னு சில ஆட்கள் வந்து சுகமாயிட்டாங்களாம் அப்படின்லாம் சொல்லி அது பெரிய சர்ச்சையாகி டிவியிலெல்லாம் இப்படியே ஒரு பொடிப்பைய வந்திருக்கானா, யாருன்னு தெரியல, அவனை அங்கே வந்து என்னமோ சொல்லிட்டு போயிருக்கேன், அவங்கெல்லாம் சுகமாயிருக்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லி அது பெரிய சர்ச்சையாகி கடைசிக்கு விசாரித்து பார்த்தா அந்த டிவியில் அந்த செய்தி சொல்கிறவன் மகனே வீந்தான் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அதனால் இவனை கொல்லணும்லாம் ட்ரை பண்ணுறாங்கன்னு ஒரு இது வருது. அவனை கொல்லவும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் காப்பாற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அது எப்படி ஒரு திடீர்னு ஒரு காலகட்டத்தில் ஒரு பொடி பையனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார் அப்படின்னு ஒரு ஆங்கில கிறிஸ்தவ சுவிசேஷ படம். அதை இங்கிலீஷில் அந்த படம் ஓடுறத பார்த்தா புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறவங்க இருந்தால் உங்கள் வீட்டில் 10th கிளாஸ் 11th கிளாஸ் 12th கிளாஸ் காலேஜில் படிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னாக்க அவங்க உங்கள் பேர், வாட்ஸ்அப் நம்பர் எழுதி பின்னாடி நீங்கள் இந்தாங்க நம்ம தயா இருக்கிறாரு இவர்கிட்ட எங்ககிட்ட நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னாக்க நான் அந்த படத்தை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அது ஒரு தடவை 2 தடவை பார்த்தா புரியாமல் இருக்கலாம். நானே 7-8 தடவை பார்த்துட்டேன். அப்போ தான் ஓஹோ இதுக்கு தான் வந்தானா இங்கே அப்படி சிலது விளங்காததெல்லாம் அவங்க லாங்குவேஜில் ஏதோ பேசிகிட்டே போகிறாங்க. நம்ம மாதிரி நிறுத்தியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவன் பேசிகிட்டே சாதாரணமாக கேஷுவல் டாக் அப்படி பேசிகிட்டே போடுறான். நான் 7 தடவை பார்த்த பாடு தான் விளங்குது. நான் நான் 7 தடவை பார்த்துருக்கேன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். வேறு ஒன்றும் பார்க்குறதுக்கே இல்லையா இருக்குது. ஆனால் சுவிசேஷம் பற்றிய இங்கிலாந்திலிருந்து விரட்டி விடப்பட்ட அந்த ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள், பியூரிட்டன்ஸ், நாங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும், அதான் அவனுடைய வைராக்கியம், வேறு இன்னும் வேண்டியதில்லை போ அப்படிங்கிறான். பியூரிட்டன்ஸ் அதை பார்த்தா இந்த காலத்தில் பெந்தகோஸ்தேன்னு நீங்கள் சொல்லலாம். அவங்க எப்படி இந்த இங்கிலாந்துலேருந்து இந்த பியூரிட்டன்ஸு தலையெடுத்தப்போ இவங்களெல்லாம் மற்ற ஆங்கிலேயர்கள்லேருந்து இவங்களை விரட்டி விட்டாங்களா, அது விரட்டி விடப்பட்டவர்கள் தான் போய் அமெரிக்காவில் குடியேறினாங்களாம். இப்படி இங்கிலாந்துலேருந்து விரட்டி விடப்பட்ட பியூரிட்டன்ஸ் அவங்க தான் மேஃப்ளவருங்கிற கப்பலில் ஏறி அமெரிக்காவில் போய் இறங்கி அங்கே போய் குடியேறினாங்களாம். அதனால் அமெரிக்காவில் ஆரம்ப குடியேற்றம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரட்சிக்கப்பட்டவங்க போய் குடியேறிடுறாங்க. அது எல்லாமே அமெரிக்காவில் ரெட் இண்டியன்ஸ்னு அங்கே இருந்த ஒரு கூட்டம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க போய் தான் அதுக்கப்புறம்தான் ரொம்ப படிப்பு எல்லா ஆசீர்வாதங்கள்லாம் தேசங்களில் வந்திருக்கு. அதெல்லாம் வரலாற்றுலேயும் வாசிக்கலாம். எப்படி எனக்கு இப்போ நான் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்ல வர்றேன். இந்த ஆங்கில கிறிஸ்தவ படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிற முடியும்னாக்க பேர், நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நாங்கள் காலேஜில் படிக்கிறப்ப நான்லாம் இந்த சொன்னேனே தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு போனால் நான் போய் பியூசி சேர்ந்தப்போ என்ன ஏதோ விளங்கிருச்சு, படித்தோம், பாஸ் பண்ணிட்டோம். அப்புறம் காலேஜ் படிக்கிறப்ப பேசலாம் வராது. அங்கே சொல்கிறது விளங்கு, ஆனால் பேச வராது. அப்படி இருந்ததுனால
சினிமாவுக்கு போனால் இங்கிலீஷ் படத்துக்கு போகணும், அது விளங்காது. ஆனால் சில வார்த்தை ஒன்று ரெண்டு விளக்கமாக தலையை ஆட்டிட்டு வந்துடுவோம். ஆனாலும் இங்கிலீஷ் படம் தான் போகணுமோ. ஏதோ அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு, போனேன். அப்புறம் அதுக்கப்புறமா ஒரு அளவுக்கு மேலே அது பிடிக்கலை, அதை விட்டாச்சு. ஆனால் இங்கிலீஷ் மேலே தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய மோகம் இருக்குது, இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஆங்கில படம் ஐ பிலீவ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நீங்கள் இந்த பேரும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் பின்னாடி அனுப்பி வைக்கிறேன். கர்த்தர் உங்களை அதாவது இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிறவங்க அதை எடுத்து பார்த்தா பிரயோஜனமாக இருக்கும். அது இல்லாமல் வெளியே கார்டெல்லாம் இருக்குது, புதிய ஏற்பாடுகள் இருக்கின்றன. ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்க ஒரு புதிய ஏற்பாடு கையில் வச்சுருந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க யாராவது கேட்டாங்கன்னா ஒன்று கொடுத்துட்டு போகலாம். முன்னெல்லாம் கிதியன்ஸ் ஸ்கூலில் போய் அங்கே பிரின்ஸிபல்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆளுக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க. இப்போ எங்கேயோ சில ஆளுங்க முளைச்சி இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. நம்ம இப்போ டட்லி ஸ்கூல் இருக்கே, டட்லி ஸ்கூலில் தான் எல்லா கிறிஸ்தவ கூட்டமும் நடக்கும். அந்த மைதானத்தில் எல்லா கிறிஸ்தவ கூட்டங்களும் டட்லி ஸ்கூலில் தான் அந்த மைதானத்தில் நடக்கும். இன்றைக்கி இந்த ஆளுங்க நீ போய் ஸ்கூல் நடத்துறதுக்கு நீ கிரவுண்டு வச்சுருக்கியா? நீ சுவிசேஷ கூட்டம் நடத்துறதுக்கு கிரவுண்டு வச்சுருக்கியா? அதுக்கு மேலே நீ இந்த கிரவுண்டில் சுவிசேஷம் அறிவிச்சேன்னா ஸ்கூல் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த முன்னணி ஆட்கள் பின்னணி ஆட்கள்லாம் போய் எல்லாம் பேசி பிரச்சனை பண்ணி இப்போ அவங்க ஒன்றும் செய்ய முடியலை. ஒரு கிரவுண்டை கொடுக்க முடியலை, அப்படி ஆயிடுச்சு. நம்மெல்லாம் முன்ன காலங்களில் இருந்த அளவுக்கு விடுதலையோட இப்போ நம்ம இல்லை. இப்படி இருக்க காலங்களில் இந்த பாருங்க, கிதியன்ஸ் போய் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த மாதிரி புதிய ஏற்பாடு கொடுப்பாங்க. இப்போ கொடுக்க முடியாது. கொடுத்தாக்க அடி உத அப்படி யாராவது ஒருத்தர் போய் அங்கே காலேஜிலேருந்து வெளியே வர்றவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு, அடி செம்மையாக போட்டானுங்க. அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் ஒன்றும் செய்ய முடியல. நீங்களும் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் புதிய ஏற்பாடு கொடுக்கலாம், வச்சுருக்கிறோம், எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் வச்சுருக்க உங்கள் வீட்டில் பிள்ளைகளும் சரி நீங்களும் சரி ஒரு புதிய ஏற்பாடு எப்போவுமே கைவசம் வச்சுருங்க. யாராவது கேட்டால் இந்தா வாசி அப்படின்னு கொடுக்கறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது. அதில் சம்பளம் கிடைக்குதா இல்லையான்னு கேட்கக்கூடாது. நீங்கள் அந்த வேலைக்கு போனால் என்ன சம்பளம்னு கேட்டு பிடிச்சா வேலைக்கு போகலாம், பிடிக்கலன்னா போகாமல் இருந்துக்கலாம். ஆனால் இந்த வேலை கர்த்தர் கொடுத்த வேலை. இந்த வேலைக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்க மாட்டார். அவர் ஒரு கணக்கு வச்சு ஒரு நேரம் அதுக்கு என்னமோ செய்வார். அவர் நீங்கள் செய்கிற எல்லா வேலைக்கும் சம்பளம் உண்டு தெரியுமா? அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் வருது. அங்கேயும் வருது, இங்கேயும் வருது. அங்கேன்னு இல்லை, இங்கேயும் வருது, அங்கேயும் வருது. அதனால் நீங்கள் எப்பயுமே கையில் உங்கள்கிட்ட ஒரு புதிய ஏற்பாடு இருக்கலாம். இந்த அட்டைகள் இருக்கே அங்கே வச்சுருக்க கார்ட்ஸு, அதில் 5-6 வகை இருக்கிறது. எப்போவுமே கையில் ஒரு 2 வச்சுக்கிறலாம். யாருக்காவது எதை கொடுத்தா யாருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இப்போ தான் அவசர கால உலகம் ஆயிடுச்சே, முன்னே கொஞ்சம் அமர்ந்து உட்காந்து வாசிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லைன்றாங்க. அதனால் கார்டு சைஸுக்கு குறைச்சிட்டேன், அதை கொடுக்கலாம். அதுக்கு மேலே வேணும்னு கேட்டால் நம்ம பேசலாம். அதில் செல் நம்பர்லாம் போட்டிருக்கேன், நம்ம கூப்பிட பேசிக்கலாம். சரி, நீங்கள் தொடர்ந்து எடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்துருக்கிற ஒரு வேலை. நிறைய பேர் வேலை இல்லைன்றாங்க. வேலை இல்லைன்றவங்கெல்லாம் கர்த்தர் கொடுத்த வேலைக்கு நீங்கள் வரலாம். நாங்கள்லாம் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க விட்டுட்டு வந்தோம். வேலை இல்லைன்றவங்களுக்கு இந்த கர்த்தருடைய வேலை எப்பவுமே இருக்குது. என்ன வேலை? சாட்சியாக இருக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. நான் சொல்லுவேன் வழக்கமாக, நீங்கள் தூக்கம் வராதவங்க கூட பைபிள் எடுத்து வாசித்தா தூக்கம் வந்துடும்னு. ஏன்னா நீங்கள் பைபிள் வாசிக்கிறது, கர்த்தர் அறிவில் வளர்றது இந்த பிசாசுக்கு பிடிக்காது. அதனால் தூக்கம் வரலையே, டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை வாங்கி போடணுமே. நீங்கள் டாக்டர்கிட்டையும் போக வேண்டாம், மருந்து மாத்திரையும் வாங்க வேண்டாம். தூக்கம் வரலைங்கிறப்போ பைபிள் எடுத்து படிங்க. 10 நிமிஷத்துக்கு தூக்கம் வருதா இல்லையான்னு பாருங்கள்.
ஏன்னா பிசாசுக்கு பிடிக்காது, நீங்கள் பைபிள் வாசிக்கிறது பிடிக்காது. அதனால் டாக்டர்கிட்ட போகாமே தூக்கம் வரும். ஆனால் இப்போ தூக்கம் வந்தாலும் பைபிள் படிக்கணும். நம்முடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் வேணும். நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்க போகிறோம், சாட்சியாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வேணும். எனக்காக ஜீவன் கொடுத்த இயேசுவுக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் வேணும். அந்த தீர்மானத்தோடு கூட வாழ்வோமாக. இந்த பூமியில் உங்களுக்கு எதாவது நீங்கள் படித்ததுக்கு அல்லது எந்த வேலை செய்ய முடியுமோ அந்த வேலை செய்கிறதுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும், வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் சாட்சியாக இருப்பேன், சுவிசேஷத்தை அறிப்பேன். இந்த அட்டையில் ஆளுக்கு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு எங்கே யார்கிட்ட கொடுக்க அடி வாங்காமல் யார்கிட்ட கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுக்கலாம். தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க நண்பர்கள் அவங்ககிட்ட சொல்லலாம். ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதிகமாக சொல்லலாம். ஏற்றுக்க மாட்டேன்னா முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள்னு போட்டிருக்கு, பன்றிகளுக்கு முன் முத்துக்களை போடாதேன்னு போட்டிருக்கு, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு. பரிசுத்தமானதை நாய்க்கும் போட வேண்டாம், பன்றிக்கும் போட வேண்டாம். நாய் மாதிரி ஆளுகளுக்கும் பன்றி மாதிரி ஆட்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம், அவன் மிதிச்சுப்பட்டு நம்மளை தான் பீறி போடுவான்னு போட்டிருக்கு. நமக்கு அது வேண்டியதில்லை. இவன் ரட்சிக்கப்படுறான், ரட்சிக்கப்படாமல் போகிறான், நமக்கு என்ன? இவன் பரலோகம் போனாலும் நரகம் போனாலும் நமக்கு ஒன்றும் லாப நஷ்டம் இல்லை, கர்த்தருக்கு ஒன்றும் பெரிய லாப நஷ்டம் இல்லை. அவன் பரலோகம் போனால் அவனுக்கு நல்லது. ஹலோ, நம்மளை கர்த்தர் சொல்கிறாரு, நீ சொல்லு. அவன் கேட்டாலும் சரி கேளாட்டாலும் சரி சொல்லு. எசேக்கியேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறாரு, நீ போய் சொல்லு. அவன் கேட்டாலும் சரி கேட்காட்டையும் சரி சொல்லு. என்னன்னு கேட்டால், அந்த ஊரில் தீர்க்கதரிசி ஒருத்தன் இருந்தான்னு அவனுக்கு தெரியணும், அப்படி சொல்லுன்றார். ஆக அவர் கேட்குறது, நீ எனக்கு சாட்சியார், சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னா அந்த வேலையை நம்ம செய்வோமாக. செய்யலாமா? இந்த லென்ட் டேஸில் இதுக்காக இயேசு தன்னை ஆயத்தம் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த லென்ட் டேஸ் நமக்கு அது பிரயோஜனமாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் டெய்லி காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இங்கே ஒரு ஜெபம் நடக்கிறது. அது 6-7 பேர் வர்றாங்க. வேறு யாருக்காவது 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான். யாராருக்கா வர முடியுமானா நீங்கள் வரலாம். 10க்கு வர முடியல, 10:15 வரேன், 10:30 வரேன்னா ஓகே, 12 மணிக்கு ஆனால் முடிஞ்சு போயிடும். நீங்கள் லேட்டாக வந்ததுனால உங்களை 12 மணிக்கு மேலே அரை மணி நேரம் சேர்த்து நடத்தலாம்லாம் பண்ண முடியாது. வாங்க, இருக்கிற நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டாங்கன்னா வராதிங்க. அது பெரிய கம்ப்ளைண்ட் ஒரு சில இடங்களில். என்னன்னு கேட்டால், இவன் டெய்லி சர்ச்சுக்கு போகிறேங்கிறா ஜபத்துக்கு, வீட்டில் யார் சமைக்கிறது அப்படின்னு சொல்லி சில இடங்களில் சண்டையெல்லாம் கிளம்பி இருக்குது. அந்த வம்பு எனக்கு வேண்டாம். நான் சொன்னதுனால வீட்டில் சண்டை வந்துருச்சுங்க, அது வேண்டாம். யாருக்கெல்லாம் முடியுமோ. ஆனால் சும்மா உட்காந்து கிடக்கிற நேரத்தில் இங்கே வந்தீங்கன்னாக்க, இங்கே வந்து அந்த நேரம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு ஏற்ற விதத்தில் பக்குவப்படுத்துறதுக்கு என்ன நம்ம ஜெபிப்போமோ, என்ன நம்ம வசனத்தை கேட்போமோ அது இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, இப்போ நான் மீதி இருக்கிற 20 நிமிஷம் ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். எங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் நினைக்கிறேன். ஆதியாகமம் 2:7. தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே பாஸ்டர், திரும்பி வாசிக்கணுமான்னா அதை வாசித்தாலும் பரவாயில்ல, 10 தடவை வாசித்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இந்த இண்டக்டிவ் ஸ்டடி பைபிள்னு ஒன்று கொடுப்பாங்க.
இதே பைபிள் மட்டும்தான், வேறு ஒன்றும் வினோதம் அங்கே ஒன்றும் இருக்காது. ஒரு விளக்கம் கூட எழுதியிருக்க மாட்டாங்க. ஆனால் இண்டக்டிவ் ஸ்டடி பைபிள் அப்படின்னு விற்கிறாங்க. வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளவுதான். அந்த பிரிண்ட்டு அதெல்லாம் வாசிக்க ஈஸியாக இருக்கும். இண்டக்டிவ் ஸ்டடி பைபிள். இண்டக்ஷன் எங்கேயாவது ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கீங்களா, காலேஜ் பிள்ளைங்க இருக்கீங்களா, எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இண்டக்ஷன் காயில் எங்கேயாவது படித்தவங்க இருக்கீங்களா? கையை தூக்கி பாருங்க. சரி, ஒருத்தரையும் காணோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸு இல்லை என்ன நடக்குதுன்னு எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி படித்தவங்க இருக்கீங்களா? நாங்கள் ஸ்கூலில் படித்தது இப்போ என்ன கேட்குறீங்க பாஸ்டர்? படித்தது ஞாபகம் இருந்தால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்துவோம், இல்லாட்டி பயன்படுத்த மாட்டோம். டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு காயிலில் கரண்ட் போகும், சுற்றி இருக்க இன்னொரு காயிலில் கரண்ட் உண்டாகி போகும். அது இவங்க கேட்குற அளவுக்கு வோல்டேஜ் எல்லாம் கூட்டி குறைச்சி கொடுக்குற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் சுற்றி இருப்பாங்க, காயில் சுற்றி இருப்பாங்க. கரண்ட்டே இல்லாத காயில் இந்த கம்பியிலேருந்து கரண்ட் அங்கிட்டு போயிடும், தொடர்பே இருக்காது. அதை இண்டக்ஷன் காயில்னு சொல்கிறது. இவன் இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி பைபிள்னு சொல்கிறான். இதை படித்தா படிக்க 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 உங்கள்கிட்ட பற்றிக்கிட்டு எரியுங்கிறான். அது வாசிக்க இப்போ சின்ன எழுத்தில் இது இருக்குது. சில ஆட்கள் கொஞ்சம் பெரிய எழுத்தாக வேணும்னு கேட்பாங்க, அதுக்காக பிரிண்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. வாசிக்க ஈஸியாக அப்படின்னா உங்களுக்கு சுலபமாக வாசிக்கக்கூடிய மாதிரி பிரிண்டில் போட்டிருக்கிறாங்க. வாசிக்க வாசிக்க ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை 10 தடவை வாசித்தா அது என்னவோ புதுசாக என்னத்தையோ சொல்லுதான். அதனாலே வாசிக்க ஈஸியாக இருக்கிற பைபிள் ஒன்றை போட்டு இண்டக்டிவ் ஸ்டடி பைபிள்னு போடுறாங்க. வேறு ஸ்டடி அதில் ஒன்றும் காணோம். பார்த்தா இதான் இருக்குது. நீங்கள் பைபிளை ஒரு அதிகாரத்தை, முக்கியமான அதிகாரத்தை ஒரு மாதத்துக்கு டெய்லி நீங்கள் வாசிப்பீங்கன்னா அது என்னத்தையோ ஒன்று புதுசாக சொல்லிடும். நம்ம என்ன அதான் நேற்று வாசித்தோம்ல அதுதானே அப்படின்ட்டு விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து வராது. அதை திரும்ப திரும்ப நீங்கள் நினைக்கும் போது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மையான புதைபொருள்கள் உங்களுக்கு வருகின்றன. பைபிளில் புதைபொருள்கள்லாம் இருக்குதுன்னா வேறு எழுதியிருக்குது. எங்கே எடுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 5, 6, 7. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான், விவேகி நல்லாலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்ளுவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சரி, அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்ளுவான். அந்த பைபிள் வாசித்தோம்னா உடனே எல்லா செய்தியும் கூட சொல்லலைங்க. நான் பைபிள் வாசித்த காலங்களில் எனக்கு ஏதோ சில முக்கியமானதாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் 2 வருஷம் கழித்து வாசிக்கிறப்ப இன்னும் அதெல்லாம் இருக்கே அப்படின்னு போச்சு. அப்புறம் சில வருஷங்கள் போனோன்னா அது ரொம்ப முக்கியமாக இருக்கே அப்படின்னு. யாருக்காவது ஆபிரகாம் ஈசாக்கை பற்றான், ஈசாக்கு யாக்கோபை பற்றான், யாக்கோபு யோதாவை பற்றான், இதெல்லாம் யாருக்காவது பைபிளில் படிக்கணுமா? இதை வேற எழுதி வச்சு இப்படி நேரம் நமக்கு வேஸ்ட் ஆகுது. அப்படியெல்லாம் நினச்சிருக்கேன் நான். இவன் இன்னாரை பெற்றாங்களா, நமக்கு வேணுமா அப்படி நான் நினச்சேன். ஆனால் பின்னாடி ஒரு காலத்தில் அவன் யாரை பெற்றான்னு போய் நான் போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னன்னாக்க அதில் என்னமோ ஒரு விவரத்தை சொல்கிறாரு. அப்போ எதுவும் வேண்டாத காரியம் ஒன்றும் பைபிளில் இல்லை. ஆனால் அதன் காலத்தில் அதோடைய அர்த்தத்தை நமக்கு அது கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதோடைய அது உள்ள புதைபொருளாக இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை அது உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில் தேறி இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இது உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடும். இது ஏன்னா இது ஒரு ஜீவனுள்ள புஸ்தகம்னு சொல்லுவாங்க, எ லிவிங் புக். என்னன்னு கேட்டால் இது மற்ற எல்லா பாடங்களும் அது எழுதுனது தான், அதுக்கு மேலே கூட குறைச்சே கிடையாது. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் எழுதுனது மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை வாசித்தா கர்த்தர் அதில் இன்னொன்று கவனிச்சியா அப்படின்னு நம்மளை கேட்பார். ஓஹோ, அப்போ நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோமோ அதை விட அதிகமாக நம்ம அறிந்து கொள்ளுகிற இவரே நமக்கு போதிக்கிறார். இந்த பைபிள் வசனத்தை எடுத்து நமக்கு அதிகமான நமக்கு தெரியாது இருந்த மறைபொருளாக இருந்த அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்கிறேங்கிறாரு.
அதனால் பைபிளில் வந்து இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க அவ்வளவுதான், அதுக்கு மேலே அவங்க தேர மாட்டாங்க. ஆனால் தெரிஞ்சதாக இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப அதை படித்தா அது என்னமோ தெரியுது. இங்கே இப்போ என்ன வாசித்தான்? 1:2-7 ஆதாமுக்கு கர்த்தர் வந்து ஒரு சரீரத்தை மண்ணினால் உருவாக்கிட்டு ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில் ஊதினாராம். அவன் ஜீவாத்மாவானான். அதுக்கு முன்னாடி முந்தின அதிகாரத்தில் எழுதியிருக்கு, தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படி சொல்லிக்கிட்டு அவன் பூமியில் இருக்க எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி ஆளுகிற அதிகாரமெல்லாம் கொடுத்தாருன்னு எழுதியிருக்கு. ஆனால் இங்கே எப்படி உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாருன்னு அது முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை சில இதை விளக்கி சொல்கிறார். மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டாங்கிறத 2வது அதிகாரத்தில் விளக்கி சொல்கிறார். அப்படி விளக்கி சொல்லும்போது தான் தோட்டத்தை உண்டாக்குனது, அதில் எல்லா மரங்களையும் கனி மரங்களையெல்லாம் வச்சது, நடுவில் 2 மரத்தை சேர்த்து வச்சது, அப்புறம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது. அதெல்லாம் அதில் வந்து அந்த சிருஷ்டிப்பு நேரத்தில் எப்படி ஆணும் பெண்ணுமாக முதல் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அது எப்படி ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குனாருன்னு சொல்லி 2வது அதிகாரத்தில் மண்ணை எடுத்தார், ஆதாமுக்கு சரீரத்தை செஞ்சார், ஆதாமுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஜீவாத்மாவானான் அப்படின்னு பார்த்துட்டு இவன் தனியாக இருக்கேன், அது ஒன்றும் நல்லா இல்லையே அப்படின்ட்டு, தனிமையாக இருப்பது நல்லாதல்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு தூங்க போட்டு அவன் விழா எலும்பை ஒன்று எடுத்து இன்னும் கொஞ்சம் மண் எடுத்து செஞ்சுருக்கலாம், தொந்தரவே இல்லாமல் இருந்திருக்கும். விழா எலும்பை எடுத்து மனுஷியாக செஞ்சு அவளை ரொம்ப அழகாக செஞ்சு விட்டார். மண்ணில் எடுத்து செஞ்சதை அழகாக தான் இருந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனால் இவளை அதை விட அழகா செஞ்சு வச்சுட்டார். ஆளை பார்த்தா சொக்கி போகிற மாதிரி அப்படி அழகாக செஞ்சு வச்சுட்டாரு. ஆனால் அவனுடைய விழா எலும்புலேருந்து எடுத்து, அதனால் ஆணும் பெண்ணும் ஒரே ஆளுன்னு சொல்லிவிட்டார். அதனால் கணக்கெடுக்கிறத பைபிளில் கணக்கெடுக்கிறத பார்த்திங்கன்னா அந்த ஆண்களாக பேர் சொல்லுவார். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். அந்த ஆண்களே பிள்ளைகளை பெற்றது பைபிளில் மட்டும்தான் பார்க்க முடியும்னு. என்னடான்னு கேட்டால் பெண்கள் லிஸ்ட்டில் கணக்கில் வரமாட்டாங்கன்ட்டார். ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் ஒரு ஆள் போடான்ட்டார். அதனால் இப்படி எழுதியிருக்கு. ஆனால் அதோடைய நுணுக்கங்கள், அதில் இருக்க விசேஷங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு காரியம் இன்னைக்கு தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். இந்த மனுஷன் தேவனுக்கு இந்த மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்னு நீங்கள் இப்போ யாராவது சொல்லணும். அவருடைய சாயல் ரூபத்தில் அப்படி எழுதியிருக்கு. மிஞ்சி போனால் அவருடைய சுவாபத்தோடு கூட மனுஷனை உண்டாக்குனாரு சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் தேவன் ஆவியாக இருக்கிற தேவன் அங்கே நிறுத்துங்க, மனுஷன் ஆவியாக இருக்கிற மனுஷனுக்கு நிறுத்துங்க. ஆவியாக இருக்கிற தேவன், ஆவியாக இருக்கிற மனுஷன், இவன் ஒரு சரீரத்துக்குள்ளே கிடக்கான், அவ்வளவுதான். இவனுக்கும் தேவனுக்கு என்ன வித்தியாசம்? ஏதாவது ஒரு வித்தியாசம் யாராவது சொல்லுவீங்களா? ஒரே ஒரு வித்தியாசமாக சொல்லுவீங்களா? ஆமாம், அதைத்தானே இவன்கிட்டையும் கொடுத்தாரு. அவர் ஜீவனை தானே இவன்கிட்ட கொடுத்துட்டார். அப்போ இவனும் தம்மில் தான் ஜீவனுள்ளவன் தான். ஆனால் அது கெடுத்துக்கிறாமல் இருக்கணும்னாரு, அவன் கெடுத்துக்கிட்டான். செத்துருப்பான். அவன் ஆதாம விட்டுருந்தா செத்துருக்க முடியுமா? அவன் பழம் திங்க, அந்த பழத்தை திங்காமல் இருந்தால் இவன் செத்துருக்க முடியுமா? இவன் சாகுறேன்னு, இவரோடைய பிள்ளையா இருக்கிறத விட சாகிறது தேவலாம், போயிடுறேன் அப்படின்ட்டு பிசாசு கூட போயிட்டான். அப்படி தான் போய் பழம் தின்னான். அவனே வஞ்சிக்கப்படவில்லை. அயாவாள் வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. எல்லாம் தெரிஞ்சு போய் தின்றான். சரி, நம்ம அது வேண்டாம். நமக்கு இப்போக்கு நமக்கு தேவையானது ஆதாமுக்கும் தேவனுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் சொல்ல முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா அவருடைய ஜீவ சுவாசம் அப்புறம் வித்தியாசமாக இருக்கும்.
வித்தியாசமாக இருக்க முடியாது. ஆனால் ஒன்று சொல்லலாம், அவர் சர்வ வியாபி, இங்கே அண்ட சராசரங்களை அவர் வியாபித்திருக்கிறார். இவனுக்கு இந்த சரீரத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். இந்த சரீரம் கரெக்ட் ஃபிட்டிங். ஒரு டெய்லர்கிட்ட போய் எனக்கு ஒரு சட்டை தையிடானா சில ஆட்கள் ரொம்ப கரெக்டாக தைச்சிருவாங்க, கரெக்ட் ஃபிட்டிங். அதே மாதிரி மனுஷனோட ஆவியை இந்த சரீரத்துக்குள்ளே வச்சா கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்குது. அந்த ஆவியோடைய கண் இந்த கண்ணுக்கு கரெக்டாக, அந்த ஆவியோடைய காது இந்த காதுக்கு கரெக்டாக. அது மாதிரி கை கால் மூக்குவா எல்லாமே ஆவிக்குரிய அந்த அமைப்பு அப்படியே இந்த சரீரத்தில் இருக்குது. அதுக்குள்ளே உள்ளுக்கு போட்டாரு கரெக்டாக போய் நின்றுக்குச்சு. ஒரு விதத்தில் பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதாம் 6 அடி உயரத்தில் இருந்திருப்பான்னு நீங்கள் நினைக்கலாம். 6 அடி 7 அடி அதான் ரொம்ப இருந்திருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப வளர்ந்தவன்லாம் ராட்சதன்னு சொல்லிவிட்டார். அது நமக்கு சரியாக படலை. அப்போ அவர் ஏற்படுத்தி வச்ச சிருஷ்டிப்பு தான் சரி. அப்போ இவரை பார்த்தா இவனை பார்த்தா, இவரை பார்த்தா இவனை பார்த்தா, இவரை பார்த்தா இவனை பார்த்தா ஒரு வித்தியாசமே இல்லை. ஆள் சைஸுங்கிறது மட்டும்தான். அப்படின்னாலும் சின்னவனா உண்டாக்கி விட்டார்ல பாஸ்டர் அப்படின்னு. சரி, ஏசுனார் எத்தனை அடி உயரம்? அவரையும் அந்த 6 அடி 7 அடி மேலே இங்கே உயரமாக்க முடியாது. உயரமாக்குனா ராட்சதன்னு சொல்லிவிடுவீங்க. அவரும் அவ்வளவுதான். அவர் அவ்வளவுக்குள்ளே இருந்துக்கிட்டு அப்போ ஏசுனாருக்கு இந்த தேவனுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றையும் காணாம். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்ன? அப்போ சமமாக இருக்கிறாரு. சமமாக இருந்தாரா இல்லையா? அதே நம்ம ஆளுகளுக்கு சந்தேகம். நான் சொல்கிறேன், ஆதாமுக்கு தேவனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் உங்களால் வித்தியாசம் சொல்ல முடியலை. அப்போ ஒரு விதத்தில் ஆதாம் கூட தேவனுக்கு சமமாக இருக்கு. அதுக்கு மேலே சொல்லட்டுமா சொல்ல வேண்டாமா? அவருடைய ஆவியை தானுங்க இவனுக்குள்ளே ஊதி விட்டாரு. அப்போ அவன் எவ்வளோ மேன்மையானவன். அவர் பிள்ளை. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைக்காக உயிரை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவரும் தான் பிள்ளைக்காக தான் உயிரை கொடுத்தாரு. ஏசுனாரை கூட சாக விட்டுட்டு ஆதாமை காப்பாத்துறேங்கிறாரு. சமயத்தில் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அன்பாக இருக்கிறத விட இவன் மேலே அன்பு கூர்ந்துதான் இவரை சாக கொடுத்துட்டாரோ அப்படின்னு கூட நினைக்க தோணுது. அப்போ ஆதாம் மேலே அவருக்கு அவ்வளோ அன்பா? ஏன்னா அவருடைய சொந்த சரீரம்னு சொல்கிறாங்க அப்பா அம்மாக்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறப்ப. அவருடைய சொந்த ஆவி இந்த மனிதனுக்குள்ளே இருக்கிறது. அப்போ என்ன வித்தியாசம்? இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், உங்களை பற்றி நீங்கள் தரக்குறைவாய் நினைத்துக் கொள்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது? அதுவும் கொலோசியர் 2வது அதிகாரத்தில் 9-10 வாசிச்சீங்கன்னா, தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் இருந்தது. தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம், தேவனுடைய பரிபூரணம் பூரா இந்த 6-7 அடியே இருந்த இந்த இயேசுவுக்குள், சரீரத்துக்குள்ள இருந்த இயேசுவுக்குள் பூரணமாக இருந்தது. அப்படி பூரணமாக இருக்க முடிஞ்சிருக்குல்ல. 6-7 அடி உயரமாக இருந்த இயேசுனாருக்குள்ள தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் இருக்க முடிஞ்சிருக்குல்ல. அப்புறம் 10வதுக்கு அடுத்த வரியில் என்ன எழுதுறாரு? அந்த கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணமாக இருக்கிறீர்கள். என்னங்கடாது, ஒன்னையும் விட மாட்டேங்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ண, நம்ம ஒன்றுமில்ல தூசி குப்பை அப்படியே சொல்லி அந்த மாதிரி அவங்க பேசுகிற மாதிரி நம்ம பேசாட்டியும் நமக்கெல்லாம் அதுக்கு மேலே முடியல இல்லைங்க. அப்படி சொல்லுவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? நம்ம எவ்வளவு குருட்டாட்டத்தில் இந்த உலகம் சொல்லுகிற பொய்களை எந்த அளவுக்கு நம்பிக்கொண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்தஸ்தை நாம் நினைக்காமல் நம்ம ஒன்றுமில்லை அப்படின்னே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. அது பிசாசு கொண்டாட்டம். இவன் இப்படியே குருட்டாட்டத்தில் போடு. இவன் இதுக்கு மேலே தேவனை அறிகிற அறிவில் வளரக்கூடாது. வளர்ந்தாக்கா அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு பெரிய ஊழியலை செஞ்சு விடுவாங்க. அதனால் குருட்டாட்டத்திலே போடுன்னு நம்ம இந்த உலக பொய்களை நம்ப வைத்து கொண்டு இருக்கிறோம். அதில் பெரிய கட்டிக்காரத்தனமாக பெரிய காரியங்களை சாதிச்சும் இருக்கான்னு நான் நம்புகிறேன் நான். ஆனால் நாம் விழித்து கொள்ளலாம். இப்போ அது மாதிரியே குருட்டாட்டத்தில் கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் விழித்து கொள்ள முடியும்.
நீங்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் படிக்காத அழகு இல்லை யாராக இருந்தாலும் சரி, மேன்மையாக அல்லது தாழ்ந்த யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள கூடுமானா தேவனுக்கு சமமாக இருக்கிறதை அப்படிங்கிறது இயேசுவுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா சமமாக இல்லையா? உங்கள் பிள்ளைகளை உங்களை விட எவ்வளோ தரக்குறைவாக சொல்லுவீங்க நீங்கள்? ஹலோ, உங்களை விட உங்கள் பிள்ளைகளை எந்த அளவுக்கு தரக்குறைவாக நீங்கள் சொல்லுவீங்க? அதை சொல்ல மாட்டீங்க. தேவனை மட்டும் தம்முடைய பிள்ளைகளை தரக்குறைவாக வச்சாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? அப்படியானால் தேவனுக்கு சமமாக இருக்கிறத ஆதாம் அப்படி இருந்தும் பிசாசுக்கிட்ட போகிறது அவனுக்கு ஆசையாக இருந்துச்சு, போயிட்டான், போடா அப்படி விட்டார். ஆனால் அவன் மனம் திரும்பி வரக்கூடுமானா வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் இயேசுவையே தந்து ரட்சிக்கப்படுவதற்கு வாசலை திறந்து வச்சார். இயேசு சிலுவைக்கு போய் வந்ததுனால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படி கிடையாது. யார் வேணாலும் மனம் திரும்பி மறுபடியும் தேவனுடைய பிள்ளையா வரலாம், அவ்வளவுதான். மனம் திரும்பாமையே பரலோகம் அப்படி கிடையாது. அதனால தான் உலகம் பூரா சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட முடியாத நிலைமையில மனசாட்சியிலே பேசி வேலையை பார்த்துக்கிறார். இப்பொழுது நீங்கள் எந்த விதத்திலே நீங்கள் தரக்குறைவானவர்கள்? நாம் இவ்வளவு நாளாக சொல்லி நீங்கள் கர்த்தர் உண்டாக்குன மாதிரி இருக்கீங்க, அவர் எல்லாத்துலேயும் உங்களை மேன்மையாக வச்சுருக்கிறாருன்னு சொல்லி சொல்லி பார்த்து அதெல்லாம் வேறுபடலைன்னு இப்போ இப்படி கேட்க வேண்டியதாக இருக்குது. தேவனை காட்டில் நீங்கள் எந்த அளவு தரக்குறைவானவர்கள் நீங்கள் சொல்லுங்கள். தரக்குறைவானவர்கள்னு சொல்கிறதுக்கு இடம் இல்லை. நீங்கள் உங்களை எவ்வளவு நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் நினைக்கிறீங்களோ அந்த நினைக்கிறதுக்கு மேலே உங்களால் வாழ்ந்திருக்க முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க உங்களுடைய விசுவாச அளவை மிஞ்சி நீங்கள் வாழ முடியாதுன்னு. அதனால் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணணும்னு சொல்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், ஆதலால் உலகத்தை ஜெயிக்கிறேன். தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும். அப்புறம் நம்ம தேவனுடைய சாயலா ரூபத்தில் அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கிறதுனால அது சொல்கிறாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாயிலும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படிங்கிறாரு. சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாதுங்கிறாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போங்கிறாரு. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் எல்லாம் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது அதெல்லாம் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வச்சு பார்க்குற போது நீங்கள் எந்த அளவுக்கு மேன்மையானவர்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் எந்த அளவுக்கு மேன்மையானவர்கள் என்று நீங்கள் அதை நினைத்து பாருங்கள். அந்த மேன்மையிலே நடந்து கொள்ளுங்கள். போன வாரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், உங்களுடைய புரிந்து கொள்ளுதலில் தேவன் உங்களை எப்படிப்பட்டவராக உண்டாக்கி இருக்கிறாரோ அதை விட்டு தப்பாக உங்களை பற்றி இன்றைக்கி எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அந்தஸ்தை அதை விட்டு தவறாக குறைச்சி இன்றைக்கி எதையுமே பேசாதீங்கன்னு சொல்லிவிட்டேன். இன்றைக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் உங்களுக்கு ஏற்படுத்திய அந்த அந்தஸ்து அந்த அதிகாரத்தை விட்டு இறங்கக்கூடாது. தவறாக ஒரு தடவை கூட பேசக்கூடாது. இப்போ நாம் கேட்குறேன், தேவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், அவர் சாயல் ரூபம், அவர் பரலோகத்தை ஆள்றவர், நீங்கள் பூமியை ஆள்றவங்க. சரி, பூமி பூரா ஆளாட்டியும் கிடைக்குது, உங்கள் உலகத்தை நீங்கள் ஆள்றவங்க. உங்கள் உலகம்னா உங்கள் சொந்த பந்தம் போக்குவரத்து இருக்கிற ஊர் எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளலான்னு சொல்லியிருக்கிறாரு. நம்பினவர்களுக்கு அது நடக்கும், நம்பாதவர்களுக்கு வேற நடந்துடும். உடைய நம்பிக்கையின்படி உடைய விசுவாசத்தின்படி உனக்கு அவ்வளோதான் அவர் போட்ட சட்டம். அதனால் நம்ம எவ்வளோக்கு மேலே ஏறணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசத்து மேலே ஏறி போகலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணலாம். உங்களுக்காக அங்கே கேக் வச்சுருக்கு, அப்புறம் இந்த கார்டு அதெல்லாம் அங்கே இருக்குது. நீங்கள் போகிற போது எடுத்துகிட்டு போங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போங்க. நீங்கள் தான் ஊழியம் செய்யணும், சாட்சியாக இருக்கணும், ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
இந்த உலகத்திலிருந்து எங்களை நீர் பிரித்தெடுத்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கி எங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இந்த பூமியிலே உமக்கு சாட்சியாக வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நாங்கள் இயேசுவுக்காக வாழ்வதை காட்டிலும் பெரிய காரியம் ஒன்றுமில்லை. ஆதலால் நாங்கள் எல்லா காரியங்களிலும் உண்மையோடு சத்தியத்தோடு வாழுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனாயிருந்தால் அவன் பூரண புருஷன் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தர் எப்படி பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல என்று எழுதியிருக்கிறதோ அதுபோல் நாங்களும் பொல்லாங்கினால் சோதிக்கப்பட இடம் கொடுக்கறதில்லை. பொல்லாங்கினால் சோதிக்கப்படாத சொல் தவறாதவர்களாக இருந்து உண்மையுள்ளவர்களாய் சத்தியத்தில் நடந்து நாங்கள் எங்கள் தேவனுக்கு சாட்சியாக இருக்க விரும்புகிறோம். இங்கே இருக்க எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஆசை உண்டு. கர்த்தாவே, நான் ஜெபிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருந்து எல்லாரோடு கூட இருந்து அந்த சத்தியத்தின்படி நடக்க வாழ உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும், வழி நடத்தும். இதில் கர்த்தருடைய சாட்சி விளங்குவதாக. இவர்கள் மூலமாய் இந்த உலகத்துக்கு ஒளி வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இந்த உலகத்தில் இவர்கள் தானே வெளிச்சம் என்று சொன்னீர், இவர்கள் தானே பூமிக்கு உப்பு என்று சொன்னீர். இவர்கள் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்படட்டும். இவர்கள் பெரிய ஒர்க் ஃபோர்ஸு, உமக்காக வேலை செய்கிற பெரிய வல்லமையில் ஒரு கூட்டம். கர்த்தாவே, அதை நான் பார்க்கிறேன். அது அப்படி நடக்க கடவுது. இவர்களையும் இவர்கள் மேலேயும் இவர்கள் குடும்பத்தார் வீட்டார் எல்லார் மேலேயும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். இவர்கள் அறிகிற அறிவிலே வளரட்டும், ஆவியிலே பலன் கொள்ளட்டும், இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கட்டும், கர்த்தருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.